எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமான தகவல பத்தி தான் பார்க்க போறீங்க. அதாவது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பிரதிஷ்டை செய்யப்படும் ராமர் கோவிலுக்கு சடங்குகளை செய்ய உள்ளார். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி இன்று அயோத்தி ராமர் கோவிலுக்கு எப்போது வருகிறார், அவர் கும்பாபிஷேக விழாவில் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்க. இது பதிவானது உங்களுக்கு மிகவுமே சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. 2019 ஆண்டில் உச்ச நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அனுமதி கொடுத்து தீர்ப்பு வழங்கியது. மேலும் கோவில் கட்டும் பணிக்காக உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ர அறக்கட்டளையும் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு 2020 பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து கோவில் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடந்தது. மொத்தம் 3 அடுக்குகளாக இந்த கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது முதற்கட்ட பணிகள் முழுவதுமாக முடிவடைந்துள்ளது. இதையடுத்துதான் இன்று அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இதற்கான பூஜைகள் சடங்குகள் கடந்த 16ஆம் தேதி முதல் தொடங்கியது. கடந்த 18ஆம் தேதி கோவில் கருவறையில் 5 வயது குழந்தை பருவ ராமர் சிலையும் நிறுவப்பட்டது. இந்த சிலைதான் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதற்காக பிரதமர் மோடி கடந்த 11 நாட்களாக தீவிரமாக விரதம் கடைபிடித்தும் வருகிறார். பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கும் பிரதமர் மோடி ராம மந்திரங்களை உச்சரிப்பதோடு உணவாக பழங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டதோடு இளநீரும் பருகினார். மேலும் மரக்கட்டில் போர்வை விரித்தும் தூங்கினார். இந்த விரதத்தை தொடர்ந்துதான் பிரதமர் மோடி இன்று ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திலும் பங்கேற்க உள்ளார். இந்த நிலையில்தான் இன்று பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு எப்போது வருகிறார், அவர் என்னென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் என்பது பற்றிய பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது பிரதமர் மோடி இன்று காலை 10:25 மணிக்கு அயோத்தி விமான நிலையம் வருகிறாராம். அதன் பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் காலை 10:55 மணிக்கு ஸ்ரீ ராம ஜென்ம பூமிக்கு பிரதமர் மோடி வருகிறார். காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை அவருக்கென நேரம் ஒதுக்கீடும் செய்யப்பட்டு உள்ளது. இது தனியே எந்த நிகழ்ச்சியும் எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த வேளையில் பிரதமர் மோடி ஸ்ரீ ராம ஜென்ம பூமியை சுற்றி வந்து பார்வையிட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு மதியம் 12:05 மணிக்கு அவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வருகிறார். இதையடுத்து கும்பாபிஷேக விழா தொடங்கி நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகம் என்பது மதியம் 12:30 முதல் 12:45 மணிக்குள் நடைபெற உள்ளது. இந்த வேளையில் பிரதமர் மோடி கோவில் கருவறையில் பிரான் பிரதிஷ்டை குறிக்கும் சடங்குகளையும் செய்ய உள்ளார். பிரதமர் மோடியுடன் லட்சுமிகாந்த் தீட்சித் தலைமையிலான அர்ச்சகர்கள் குழு முக்கிய சடங்குகளையும் நடத்துகிறது. மொத்தம் 40 நிமிடம் பிரதமர் மோடி ராமர் கோவிலில் இருப்பார். அதன் பிறகு ராமர் கோவிலில் இருந்து வெளியே வரும் பிரதமர் மோடி மதியம் 1 மணிக்கு அயோத்தியில் நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். கோவில் வளாகத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் அவர் பக்தர்கள் மத்தியில் உரையாற்றவும் உள்ளார். பிறகு மதியம் 2:10 மணிக்கு குபேர்காத் திலா சிவன் கோவிலுக்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளார். அதன் பிறகு மதியம் 3:30 மணிக்கு பிரதமர் மோடி டெல்லி திரும்ப உள்ளதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போலவே வரலாற்று சிறப்புமிக்க பிராண பிரதிஷ்டை விழாவில் நாட்டின் அனைத்து முக்கிய ஆன்மீக மற்றும் மத பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களாம். பல்வேறு பழங்குடியின சமூகங்களின் பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். பகவான் சிவனின் பழமையான ஆலயம் புதுப்பிக்கப்பட்டுள்ள குபேர திலாவையும் பிரதமர் மோடி பார்வையிடுகிறாராம். புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவில் அவர் பூஜை மற்றும் தரிசனமும் செய்ய உள்ளார். பிரம்மாண்டமான ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி ஆலயம் பாரம்பரிய நாகர பாணியில் கட்டப்பட்டு உள்ளது. இதன் நீளம் கிழக்கு மேற்காக 380 அடியும் அகலம் 250 அடி, உயரம் 161 அடி, மொத்தம் 392 தூண்கள் மற்றும் 44 கதவுகளால் இது கட்டப்பட்டும் உள்ளது.
கோவில் தூண்கள் மற்றும் சுவர்கள் இந்து தெய்வங்கள், கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்களை கொண்டுள்ளன. தரைத்தளத்தில் உள்ள பிரதான கருவறையில் பகவான் ஸ்ரீ ராமரின் குழந்தை பருவ வடிவம் வடிவமைக்கவும் பட்டுள்ளது. இன்றைய தினம் அயோத்தியில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மக்கள் அவரவர் வீடுகளிலும் பூஜைகளை செய்ய வேண்டும். முதலில் வீட்டில் உள்ள பூஜை அறையை முதலில் முழுமையாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின்பு வீட்டில் உள்ள நபர்களும் குளித்து தங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். தெய்வீக இணைப்பின் சின்னமான நறுமணமிக்க சந்தன பொட்டினை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேடும் மன அமைதியை பிரதிபலிக்கும் விதமாக புதிய வெளிர் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு பூஜைகளை செய்யலாம். தெய்வீக ஆசீர்வாதங்களை தூண்ட மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்ட கலசத்தையும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பின்னர் கலசத்தின் வாய்ப்பகுதியில் முழு தேங்காயை வைத்து கலசத்தை சுற்றி பழங்களையும் வையுங்கள். ஓம் ராம் ராமாய நம என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். ராமருக்கு வெற்றி என்று இது பொருள்படும். ஓம் ராம் ராமாய நமக என்ற மந்திரத்தை இன்றைய தினம் பிற்பகல் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே சொல்லலாம். காஷ்மீரின் பனிமூடிய சிகரங்கள் முதல் கன்னியாகுமரியில் சூரிய ஒளியில் நனைந்த கடற்கரைகள் வரை ராமரின் பெயர் இந்தியா முழுவதும் பக்தியுடன் எதிரொலிக்கிறது. இப்போது இந்த பக்தி அயோத்தியில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராமர் கோவிலின் வடிவத்தில் ஒரு உறுதியான வடிவத்தையும் எடுத்துள்ளது. மேலும் ராஜஸ்தானில் மக்ரானா பளிங்கு கல்லால் ஆன அழகிய வேலைப்பாடுகளுடன் கோவிலின் மையப்பகுதி கம்பீரமாகவும் காட்சியளிக்கிறது. கர்நாடகாவின் சார்மோதி மணற்கல் ஒரு முக்கிய இடத்தையும் பெறுகிறது. ராஜஸ்தானின் பன்சி பர்பூரில் இருந்து இளஞ்சிவப்பு மணற்கல் நுழைவு வாயிலில் கம்பீரமான உருவங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கம்பீரமான 2100 கிலோ அஷ்டத்து மணி குஜராத் படைப்பாகும். அகில இந்திய தர்பார் சமாஜத்தால் வடிவமைக்கப்பட்ட 700 கிலோ ரதத்தையும் குஜராத்தை வழங்குகிறது. ராமர் சிலைக்கு பயன்படுத்தப்படும் கருப்புக்கள் கர்நாடகாவில் தயாரிக்கப்பட்டதாம். இமயமலை அடிவாரத்திலிருந்தும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களின் கலை வண்ணத்துடன் நுணுக்கமான செதுக்கப்பட்ட மரக்கதவுகள் தெய்வீக சாம்ராஜ்யத்தின் நுழைவு வாயிலாகவும் இருக்கின்றன. கோவில்களில் பயன்படுத்தப்படும் வெண்கல பயன்பாடுகள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவை. மெருகூட்டப்பட்ட தேக்கு மரங்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்தவையாம். ராமர் கோவிலின் கதை வெறுமனே பொருட்கள் மற்றும் புவியியல் தோற்றம் பற்றியது மட்டுமல்ல. இந்த புனிதமான முயற்சியில் இதயங்கள் ஆன்மாக்களும் இணைந்துள்ளன. திறன்களை வெளிப்படுத்தி உள்ள ஆயிரக்கணக்கான திறமையான கைவினை கலைஞர்களுக்கும் அவர்களது பணிகளுக்கும் இது சான்றாகும். ராமர் கோவில் என்பது அயோத்தியில் உள்ள அடையாள சின்னம் மட்டுமல்ல, நம்பிக்கையை ஒன்றிணைக்கும் சக்திக்கும் இது ஒரு சான்றாகும். ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு சதுக்கலும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு தூணும் புவியியல் எல்லைகளை கடந்து ஒரு கூட்டு ஆன்மீக பயணத்தின் இதயங்களை ஒன்றிணைந்தது. அவை ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற கதையை சொல்கின்றன என மத்திய அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் நுழைவு பகுதி, முன் மண்டபம், பக்கவாட்டு மண்டபம், வெளியே வரும் வழி, ராமர் சிதை கருவறைகள், ராமரின் தம்பி லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட 44 வாசல்களுக்கு 44 தேக்கு மர கதவுகள் தயாராகி உள்ளன. இவற்றை மாமல்லபுரம் அரசினர் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் படித்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உருவாக்கி உள்ளனர். 50க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வடிவமைத்து உள்ளனர். இதனிடையே அயோத்தி ராமர் கோவிலில் அபிஷேகம் செய்ய ராமேஸ்வரம் கோவிலில் இருந்து தீர்த்த கலசங்களை பிரதமர் மோடி கொண்டு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 45 நாட்கள் தொடர்ந்து மனம் விட்டும் எரியும் ஊதுபத்தி, சீதாவுக்கு சேலை, வைரமணிகள் பதித்த ஆரம் என பக்தர்களின் பரிசு பொருட்கள், காணிக்கைகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. பிரதமர் மோடி 4 மணி நேரம் இங்கு இருப்பாராம். இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் என 7000 பேர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டும் உள்ளனர். மேலும் தங்க குச்சியை கொண்டு குழந்தை ராமரின் கண்களை மூடி திறந்து வைக்கிறார். 84 வினாடிகளில் நடைபெற உள்ள இந்த நிகழ்வுக்காக மோடி 11 நாட்கள் மிக கடுமையான விரதத்தையும் கடைபிடித்து வந்தார். ராமர் சிலைக்கு அவர் சிறிய கண்ணாடி ஒன்றையும் பரிசாக அளித்தும் உள்ளார். 108 விளக்குகள் ஏற்றப்பட்டு இந்த குழந்தை ராமர் சிலை நிறுவுதலும் நடைபெறுகிறது. பிற்பகல் 1 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய பின்பு பிற்பகல் 2:10 மணிக்கு பழங்கால மண்டபமான பகவான் சிவனின் சிலை உள்ள இடத்திற்கும் செல்கிறார். இதைத் தொடர்ந்து கடந்த 7 நாட்களாக நடந்து வந்த சடங்குகளை
பூரணகதி அடைய செய்யும் வகையில் இன்று கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.